குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நவம்பர் டிசம்பர் எக்ஸாம்ஸ் ஆல்மோஸ்ட் எழுதி முடிக்க போகிறீங்க. ஸோ எக்ஸாம்ஸ் அதாவது நேற்று எப்படி இருந்துச்சுன்றதை நான் வந்து ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஃபார்னூன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் போத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ ஃபார்னூன் செஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட்டிக்ஸ் ஐஓடி பேப்பர்ஸு ஸோ இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்டிவ் பேப்பர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈஸிலேருந்து மாடரேட் லெவல் வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக புரிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ மார்னிங் செஷனில் இந்த பேப்பர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மீடியமாக தான் கேட்டிருந்தாங்க, ரொம்ப டஃப்பாக கேட்கவே இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க ஒப்பீனியனே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே எதிர்பார்த்து எழுதின எக்ஸாமு ஸோ M3 பேப்பர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் செக் பண்ண கொஷின்ஸு கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க. அதுக்குன்னு சுத்தமாக பாஸே பண்ண முடியாத அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னா அப்படி கிடையாது. பட் பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. பட் பாஸ்லாம் இல்லை அந்த ஓகேங்களா. ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் டஃப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷனாகவே கேட்டுட்டாங்க. அதாவது 13 மார்க் கொஷின்லாம் இப்போது ஒரு சப்டிவிஷன் அட்டன் பண்ண முடியும்னா இன்னொன்று அட்டனே பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸு இதை தான் வந்து ஃபீட்பேக்காக நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நீங்கள் வந்து அதை வந்து கவலைப்படாதீங்க. ஸோ எல்லாருக்குமே தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் M3 கொஞ்சம் டஃப்பாக தான் ப்ரோ இருந்துச்சு, சிலர் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சுன்னா பட் ஈஸியாக வந்து கிடையாது M3, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா இவ்வளோ கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, கரெக்ஷன் லிபரலாக இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. மோஸ்ட்டாக பேப்பர் டஃப்பாக செட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் லிபரலாக தான் கரெக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கிரேஸ் மார்க் எதனா உண்டான்னு கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் அப்டேட் வரலப்பா. இன்கேஸ் கிரேஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா M3 பேப்பரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் வரும். நான் உங்களுக்கு எந்தெந்த கொஷினுக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு நான் அப்டேட் பண்ணேன். இன்கேஸ் கிரேஸ் மார்க் இருந்தால் பட்சத்தில் ஓகேங்களா, இல்லைன்னா கிடையாது ஓகேங்களா. ஸோ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் எல்லா அப்டேட்டும். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.